யாத்ராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கும் வேண்டியது என்னவென்றால், யாக்கோபின் வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால். இப்ப எதுக்கு இன்னும் கொஞ்சம் மேல வர சொன்னாரு? எதுக்கு இன்னும் கொஞ்சம் மேல வா அப்படின்னாரு? ஒரு காலத்துல இயேசுவோடு கூட கீழே 12 விசேஷர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. இப்படி உட்கார்ந்துருந்த இவங்களை, சரி என் கூட மலைக்கு மேலே வாங்கன்னு சொன்னார். மலைக்கு மேலே வந்தாச்சு. மலைக்கு மேலே வந்து ஒரு இடத்துக்கு வந்த பிறகு இப்போ இவங்க 3 பேரும் அந்த இடத்துல ஆரோன், நாதாப், அபியூ மாதிரி யோவான், யாக்கோபு, பேதுரு இதே மாதிரி தான். அது ஒரு மலை, இது ஒரு மலை. அங்கே மோசே, இங்கே இயேசு. அங்கே 3 பேர், இங்கே 3 பேர். இவங்க 3 பேரும் அவங்க என்ன கேட்டாங்க? 3 பேரும் அவங்க ஆரோனும் நாதாப் அபியும் என்ன பண்ணாங்க? 3 பேரும் புசித்து குடித்து அவன் சாப்பிட்டு நல்லா தண்ணி குடிச்சிட்டு போலான்னு நினைச்சான். இவன் இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். இவன் என்ன சொன்னான் தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். எதுக்கு? இவர் தான் சொல்லிட்டாரு, பின்பற்றி ஒருத்தனை பார்த்து, நீ என்னை எதுக்கு பின்பற்றுகிற? எனக்கு தெரியுது, குருவிகளுக்கு கூடு உண்டு, நரிகளுக்கு குழி உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்கிறதுக்கே இடம் கிடையாது எனக்கு அப்படின்னு சொன்னா, இவங்க 3 பேரும் 3 கிரவுண்டு வாங்குற பிளான் பண்றாங்க. 3 பேரும் பிளான் பண்றாங்க. என்ன பண்ணிடலாம்? அங்க மோசே, இங்க எலியா, இங்க இயேசு கிறிஸ்து. ஒரு குரூப் இருக்கு. ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு அங்கே என்ன ஆகணும்? செட்டில் ஆகணும். இப்போ இது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல, அப்படியே போச்சு. இப்போ இன்னும் ஒரு படி ஏறி மோசே எங்க வந்துட்டாரு? மலைக்கு மேல வந்தாரு. இப்போ வந்தபோது மோசேயை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? அந்த இடத்துல 19:3 நீங்க வாசிச்ச வசனம். மோசே தேவனிடத்துக்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கும் வேண்டியது என்னவென்றால். இப்ப நான் என்னத்துக்கு உன்னை வர சொன்னேன்? ஒரு கூட்டம் கீழே கெட்டு போச்சு, ஒரு கூட்டம் ஒருத்தர் வந்துச்சு, ஆனா அது புசிக்க குடிக்க உக்காந்துருச்சு. அதுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் உன்னை நான் மேல வர சொன்னது எதுக்காக தெரியுமா? இஸ்ரவேல் புத்திரரை சரியாக நடத்தி கானானுக்கு கொண்டு போவதற்கு தேவையான கட்டளைகளை கொடுப்பதற்கு, உன் மூலமாக ஒரு கூட்டத்தை நடத்துவதற்கு. அதுக்கு தான் உன்னை மேல வர சொல்றேன். நீ போய் அவங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு படி மேல போனாதான் கர்த்தர் எடுத்து உங்களை மற்றவர்களுக்கு பயன்படுத்த முடியும். நீ ஒரு இடத்துல உட்கார்ற, தரிசனம் இருக்கு, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, ஆனா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை பத்தாது, இந்த ஸ்டாண்டர்ட் பத்தாது. இன்னும் ஒரு படி மேல போங்க, இன்னும் கொஞ்சம் மேல வர சொல்றாரு. அங்க வந்தாதான் கர்த்தர் உனக்கு அடுத்து நீ என்ன செய்யணும்னு சொல்வார். இப்ப யோசித்து பாருங்க, 4ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துற விசேஷம் 1வது வசனம் வாசி. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போன்று என்னுடனே பேச நான் கேட்டிருக்க சத்தமானது, இங்கே ஏறி வா. யாரை பார்த்து? யோவானை பார்த்து. மலை மேல வந்த யோவான் ஒரு லெவலுக்கு மேல கூடாரம் வேணும்னு கேட்டாரு. ஒரு லெவலுக்கு மேல என்ன கேட்கிறாங்க? கூடாரம் போட்டுடலாமா, இங்கே செட்டில் ஆயிடலாமா, நாங்க இருப்பது நல்லது என்றார்கள். ஆனால் இன்னும் ஒரு படி மேல ஏறும் போது கர்த்தர் சொல்றாரு, இங்கே ஏறி வா. மோசேயை பார்த்து சொன்னாரு, இங்கே ஏறி வா. நான் எதுக்கு உன்னை கூப்பிட்டேன் தெரியுமா? யாக்கோபின் புத்திரருக்கு, இஸ்ரவேல் சந்ததியாருக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லுவேன். இப்ப இவனை பார்த்து என்ன சொல்றாரு? இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். இதுக்கப்புறம் நீ சபைகளுக்கு என்ன சொல்லணும், யாருக்கு என்ன எழுதணும், எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்றேங்கிறார். அப்ப நீ இருக்கிற இந்த இடத்துல புசித்து குடித்து உட்கார்ந்து அந்த இடத்துல நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டீங்க, ஊழியத்துல கூட வந்துட்டீங்க, தரிசனம் கூட வாங்கிட்டீங்க, கர்த்தர் கூப்பிட்டாரு, கொஞ்சம் வேறு பிரிச்சு மேலேயும் வந்துட்டீங்க, யாரும் இல்லைன்னு சொல்லல. ஆனா இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் உனக்கு சாப்பாடு கிடைக்கும், உனக்கு தண்ணி கிடைக்கும், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, பீஸ்ஃபுல்லா போயிட்டே இருக்கும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவோம், உங்க வாழ்க்கை போகும். கர்த்தர் கரெக்டா வச்சிருக்கிறார், சந்தோஷம், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு நான் உன்னை கூப்பிடல, நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் மேல வா, உன்னை வைத்து நான் ஒரு பெரிய கூட்டத்துக்கே பேச வேண்டி இருக்கிறது.
உன்னை வச்சு இன்னும் ஒரு பெரிய கூட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்கிறது. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டிய ரகசியங்களை உன்னிடத்தில் நான் பேச வேண்டியிருக்கு. அந்த கூட்டம் தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த கொடுமுடிக்கு வரணும். அவனை பார்த்து சொல்லுவார், மோசையை பார்த்து, கொடுமுடிக்கு வா, அந்த இடத்துக்கு வா, மலை மேல ஏறி வா. ஏன் நீ இவனோட உட்காராத, கீழே இருக்கிறவனோட உட்கார்ந்த புசிச்சு குடிச்சு உன்னை நாசம் பண்ணிடுவான். கொஞ்சம் மேல ஏறி வா. அவன் யாரு? நல்லா புசிச்சு குடிச்சு ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறவன், அவன் கூட இருக்காத. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு ரகசியங்களையோ வெளிப்பாடுகளையோ இனி சம்பவிக்க போகிறவர்களையோ கர்த்தர் வெளிப்படுத்த முடியாது. இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு பண்ண முடியாது. கர்த்தருக்கு இன்னும் ஒரு படி மேலே வருகிற ஆவிக்குரிய கூட்டம் தேவை. இன்னும் கொஞ்சம் ஏறி வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ற கூட்டம் வேணும். உங்க அத்தனை பேரையும் என்னையும் கர்த்தர் அதுக்குத்தான் அழைத்தார். நாம எங்க இருக்கிறோங்கிறதா இப்ப முக்கியம். தரையிலிருந்து அங்கேயே உட்காந்துட்டோமா, இல்ல ஒரு படி மேலே ஏறி வந்து உட்காந்துட்டோமா, இல்ல இன்னும் ஒரு படி மேலே ஏற போகிறோமா? ஆண்டவர்கிட்ட இன்னும் அநேக ரகசியங்கள் இருக்கிறது. இப்ப சம்பவிக்க வேண்டியவர்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. இன்னும் கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. இந்த காலத்துக்குரிய தீர்க்க தரிசனங்கள், இனி சம்பவிக்க வேண்டியவைகள் எல்லாம் இருக்கு. அதை கர்த்தர்கிட்ட வாங்குகிறவன் யார்? கர்த்தர்கிட்ட வாங்குறவன் யார்? வந்து திறப்பின் வாசலில நிற்பவன் யார்? சமீபத்தில் மோகன்சி அண்ணன் கூட பேசிட்டு இருந்தோம். அவர்கிட்ட பேசும்போது நான் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துகிட்டே இருந்துச்சு, கவனிச்சுட்டே இருந்தேன். எப்படியும் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அவர் வாயிலிருந்து வர வார்த்தை, கர்த்தர் எனக்கு சொன்னார், கர்த்தர் எனக்கு சொன்னார். என்ன ஒரு கான்ஃபிடென்ட் பாருங்க, கர்த்தர் சொன்னார். இன்னைக்கு நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவை இல்ல ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை கர்த்தர் என்கிட்ட சொன்னார்ன்றதை கேட்கறதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் சொன்னார் தம்பி. அவர் பேசும்போது சரளமா வருது, கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். இதுதான் நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து மேல வர்ற இடம். கர்த்தர் உங்ககிட்ட பேசணும், விஷயத்தை சொல்லணும். இப்படி செய், இதை பண்ணி, இப்படி ஊழியம் பண்ணி, இந்த சுவிசேஷம் சொல்லு, இந்த ஜனங்களுக்கு போய் சொல்லு, இந்த விஷயத்தை சொல்லு, இப்படி நடக்க போது, இவ்வளவு காரியங்கள் வரப்போது. அந்த மாதிரி கர்த்தர்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறவன் யார்? அந்த இடத்துக்கு வளருகிறவன் யார்? இல்ல நீ இங்கேயே உட்காந்து புசிச்சு குடிச்சு நாதா பாபியும் மாதிரி கூடாரம் போட்டு இங்கேயே சாகிறதுனால சாகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா ஒண்ணு, நீ வரலனா இன்னொருத்தனை கர்த்தர் மேலே கொண்டு வந்து உட்கார வச்சிருப்பார். இன்னொருத்தரை கர்த்தர் கொண்டு வருவார். அவர் வேலை கண்டிப்பாக நடக்கும். வித்தவுட் சாக்ரிஃபைஸ் நீ வாழ்க்கையில எந்த விதமான கருத்தையும் பெற முடியாது. நீ கர்த்தருக்காக எதையும் இழக்காம, எதையும் செய்யாம, ஒரு சின்ன காரியம் அதுக்கு வைராக்கியம், நான் இப்படித்தான், நான் இந்த மாதிரி தான் ஆண்டவர் சொல்வார். உன்னை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. நீ எனக்காக வா, உனக்குன்னு ஒன்று வச்சுக்காத, நான் சொல்ற இடத்துக்கு ஏறி வா, உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய முடியும். நீ உன் டிசைனை விடு, நான் இப்படி தாங்கிற டிசைனை விடு, நான் இந்த மாதிரி தான். ஆண்டவர்கிட்ட சொல்லு, ஆண்டவரே நீர் என்னை எப்படி வணைந்தாலும் நான் என்னை விட்டு கொடுக்கிறேன், என்ன சொன்னாலும் நான் விட்டு கொடுக்கிறேன். அதுதான் யோசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதுலே வைராக்கியமான ஆள் யாருன்னா பவுல் தான். அவ்வளோ வைராக்கியம். ஆனால் அந்த ஆள் தான் போய் உட்காந்து புறஜாதியாரோட, கிரேக்கர்களோட அங்க சாப்பிட்டு அங்க தூங்கி அவங்களோட இருந்து எல்லாத்தையும் செய்யறான். கடைசியில் எருசலேம்ல என்ன சொல்லிட்டாங்களாமா, இவன் புறஜாதியாரோட போய் புறஜாதியாரா மாறிட்டான்றாங்களாமா. அதை பத்தி அந்த ஆள் கொஞ்சம் கூட கவலைப்படலை. எனக்கு என்ற விருப்பு, எனக்கு என்ற வெறுப்பு ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்னே ஒன்று இருக்குன்னா அது கிறிஸ்துவுக்காக வாழ்வது மட்டுங்கிற முடிவெடுக்கிறார் பவுல். அந்த முடிவை தான் நீங்களும் நானும் எடுக்கணும். அதுதான் மலையில் ஏறி வருகிற அனுபவம். நீங்க எனக்கு இந்த இருக்கு, இந்த காரியங்கள், நான் இப்படி ஒரு செட்டப்ல வளர்ந்தேன், நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் இப்படி மாற மாட்டேன், நான் இப்படித்தான்னா கர்த்தர் உன்னை மேலே கூட்டிட்டு போக முடியாது. பல இடங்களில் கர்த்தர் உன்னை யூஸ் பண்ண முடியாது. எங்கேயோ இருக்கிற மிஷினரி அங்கிருந்து வந்து இங்கே செத்தானா எப்படி செத்துருப்பான்? அவன் ஊரில் -4 டிகிரி 1 டிகிரி, இங்கே வந்து இறங்கினா 50-100 அடிக்கும். அவங்க ஊரில் அவன் டேபிள் சேரில் தான் உட்காந்து சாப்பிடுவான். நம்ம ஊரில் நம்மளால கீழே உட்காந்து சப்பளங்கால் போட்டு சாப்பிடுவாங்க. அவனுக்கு கீழே உட்காரவே முடியாது. அவங்க ஊரில் சுத்தமாக இருக்கும் காற்று, இங்கே வந்த உடனே சளி பிடிக்கும். அவன் இங்கே வந்து மிஷினரி ஊழியம் பண்ணணும்னா எவ்வளோ கஷ்டம். வந்து பண்ணி செத்தே போயிட்டாமல இங்கே. அதுதான் கர்த்தருக்காக மலை மேலே ஏறுகிற அனுபவம். நான் இப்படி இல்லை, நான் அப்படி இல்லை, நான் இப்படி தான் திம்பேன். அவர் வந்து இங்கே கேட்டிருப்பாரா? ராக்லாண்ட் வந்து கேட்டிருப்பாரா? ஒரு சின்ன காரியத்தை கர்த்தருக்கு நீ ஒரு தியாகம் பண்ண முடியல, சாக்ரிஃபைஸ் பண்ண முடியலையே, நீ எப்படி மலைக்கு மேலே ஏறி வருவ? அதுதான் மோசே. எகிப்தில் வச்சா எகிப்தில் இருப்பான், மீதியான் தேசத்தில் வச்சா மீதியான் தேசத்தில் இருப்பான் 40 வருஷம். வனாந்தரத்தில் வச்சா வனாந்தரத்தில் இருப்பான்.
மலை மேல வேணா மலை மேல வருவான், செத்து போனா செத்து போயிடுவான். அதான் மோசே. அவ்வளவுதான். அவனோடு தான் கர்த்தர் மலையில பேச முடியும். கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உன்னோடு கூட அநேக காரியங்களை கர்த்தர் ஷேர் பண்ண விரும்புகிறார். ஆனால் அவர் சொல்லுகிற இடத்திற்கு நீ வர வேண்டும். அந்த இடத்துக்கு வரும்போது கர்த்தர் பேசுவார்.